ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? ஆமென். எல்லாருக்குமே விடுதலை. அதனால் ஆவியானவர் இங்கே இருக்கிறார். ஆவியானவரை தொழுது கொள்ளும்போது நமக்கு என்ன செய்கிறார்? அவர் விடுதலை தருகிறார். கடந்த முறை நம்ம பார்த்த செய்தியில் என்ன தலைப்பில் பார்த்தோம்னா, எந்த நிலைமையும் மாற்றுகிற கர்த்தர் சொல்லி போன தடவை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 5, 6, 7 இந்த 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு நீர் பேசுவீராக. கற்றுத்தாரும், அதற்கு நாங்கள் கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதில் 7ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிப்போம். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து அப்படின்னு சொல்லி வார்த்தை உள்ளது. பலத்தின் மேல் பலன். இன்று பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு அதுதான். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஒரு மனிதன், தேவனுடைய மனிதன் பலவீனத்தின் மேல் பலவீனம் சொல்லலை, எது மேலே? பலத்தின் மேல் பலன் அடையணும் சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டும் ஒரு மனிதன். வல்லமையின் மேல் வல்லமை அடைய வேண்டும். கிருபையின் மேல் கிருபை பெருக வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் வளர வேண்டும் சொல்லி ஒவ்வொன்றும் மேலும் மேலும் வளர வேண்டும் சொல்லி வேதத்திலே நம்ம குறிப்பிடப்படுகிறது. தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவிலே என்ன செய்யணுமா? பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். தாவீதுடைய வாழ்க்கையில் தனிமையிலே சோர்ந்து போன நேரத்தில், கவலையோடு இருக்கிற நேரத்தில் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவிலே தேவன் என்ன செய்கிறாரா? பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறார். ஆமேன். எத்தனை பேருக்கு இன்னைக்கு பலன் வேணும்? ஆமேன். பலத்தின் மேல் இருக்கிற பலன் அல்ல, சரீர பலன் அல்ல, பாஸ்டர் மாதிரி பாடி பில்டர் மாதிரி இருக்கிற பலன் அல்ல, ஆவிக்குரிய பலன். எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமாக சிரிங்களேன். சிரிக்கிறது ஸ்மைலாக சிரிக்கிறீங்க, நல்லா வாய் விட்டு சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ரைட். ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நம்ம செய்திக்குள்ளே கடந்து போகலாம். ஒரு கணவன் மனைவி, ஏன்னா ஆராதிச்சுட்டு அப்படியே டயர்டாகி சோர்ந்து போயிருக்கீங்க, செய்தி கேட்கும்போது நல்லா தூங்கிடுவீங்க. அதனால் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிட்டா கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அல்லேலூயா. கணவன் மனைவி 2 பேரும் ஒரு ஆலயத்துக்கு போனாங்களாம். கணவன் வந்து ஒரு வேண்டா வெறுப்போடு அப்படி போவாராம். என்ன சர்ச்சுக்கு போய் அப்படின்னு போவாராம். சர்ச்சுக்கு போயிட்டு 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். கணவர் வந்து மனைவி கேட்டாங்களாம் கணவர்கிட்ட, என்னங்க ஆராதனை நல்லா இருந்துச்சா? நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் உங்கள் சபையில் கைத்திட்டுறது தான் எனக்கு பிடிக்கவே மாட்டுது. கைத்தட்டுறது மட்டும் எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது. அமைதியாக பாடுப்பான்னா பத்தாதா? கைத்தட்டுறீங்க, எனக்கு ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்குதுன்னு சொல்லி அவர் வீட்டுக்காரர் சொன்னாராம். சரின்னு அந்த அம்மா சொன்னிச்சா, நீங்கள் ஆராதனைக்கு வரவேனா செய்திக்கு வாங்க, அமைதியாக செய்தி கேட்டுட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னிச்சான். சரின்னு ஒரு நாள் செய்தி கேட்டுட்டு போனார். இன்றைக்கி எப்படிங்க இருந்துச்சு ஆராதனை? ரொம்ப அருமையாக இருந்துச்சுமா, செய்திக்கு மட்டும் கேட்டால் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா. ஒரு சில நாட்கள் கழித்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு நெஞ்சு ரொம்ப வலி, வேதனையான வலி, ரொம்ப தாங்க முடியல. சரின்னு ஒரு ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாமே மருத்துவர்லாம் பார்த்தா டாக்டர் சொன்னாராம், ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாராம். காலையில் ஒரு 10 தடவை என்ன செய்யுங்க, நல்லா கையை தட்டுங்க, நல்லா ஒரு 100 தடவை கையை தட்டுங்க. நைட்டு தூங்கும்போது நல்லா 2 கையை தட்டிட்டு படுங்க, உங்கள் இதயம் நல்லா சூப்பராக எதை துடிக்கும் அப்படின்னாராம். கையை தட்டணுமா? நம்ம தான் கையை தட்டினாவே பிடிக்காதுன்னு சொன்னோம், நம்மளை டாக்டர் வந்து கை தட்டி நல்லா கைத்தட்டினா தான் இதயம் நல்லா துடிக்கும்னு சொன்னார். அது மாதிரி இன்றைக்கு நம்ம எல்லாருமே கைத்தட்டி நம்ம என்ன செஞ்சோம்? ஆராதிச்சோம், துதிச்சோம். நம்ம சரீர பிரகாரமே நமக்கு பலன் கொடுக்குறாரு, ஆவிக்குரிய பிரகாரம் நமக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் பலன் தருகிறார். ஆமேன். எல்லோரும் நிமிர்ந்து உட்காருங்க பாப்பா. அப்படி சோர்ந்து போய் ஐயோ 11 மணிக்கு டயர்டாக இருக்கக்கூடாது. ரைட். இன்னைக்கு பலன் இல்லை, என்னென்ன பலன் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு 3 தலைப்பில் நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 சாமுவேல்
30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று சாமுவேல் 30:4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பெலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இந்த வசனத்தின் தலைப்பு அழ பெலனில்லை. என்ன பெலனில்லை? அழுவுறதுக்குள்ள பெலனில்லையா? என்னவா, தாவீது அவனுடைய இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பெலனில்லாமல் போக மட்டும் என்ன செஞ்சாங்களாம்? அழுதார்கள், சத்தமிட்டு அழுவுறதுக்குள்ள ஒரு மனிதனுக்கு பலன் இல்லை. இது என்ன சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமலேக்கியர் என்ன செய்கிறாங்க, சிக்லாக்களை வந்து அவருடைய பொருட்களையும் மனைவிகளையும் பிள்ளைகளையும் என்ன செய்ய கொள்ளை எடுத்துக்கொண்டு போய் விடுகிறாங்க. கொன்று போடலை, கொண்டுட்டு போயிடறாங்க. ஆளை காலி பண்ணலை, என்ன செய்கிறாங்க, கொண்டுட்டு போயிடறாங்க. சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, தனிமையான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை. ஒரு மனிதன் அழுகுறதுக்கு கடைசி சொட்டு வரையும் அப்படி தண்ணி போகிற வரையும் என்ன செய்வாங்க, மனுஷன் அழுகுறதுனா தாங்க முடியாத ஒரு காரியமாக தான் இருக்கும். அழுகுறதுக்கு கூட பலன் இல்லை, தாங்க முடியாத ஒரு கண்ணீர், வேதனை, துக்கம். அவருக்கு பலன் இல்லாமல் அழுது கொண்டே இருக்கிறார். கடைசியாக பார்க்கும்போது அந்த 6ஆம் வசனத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவருடைய பலன் ரொம்ப குறுகி போச்சு, ரொம்ப சோர்ந்து போச்சு. அவனால் அழ முடியல. ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவர் இந்த 29ஆம் வசனத்தில் 29ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. 29:5 1 சாமுவேல். சவுல் கொன்றது 1000. தாவீதை புகழ்ந்து பாடினார்கள். சவுலுக்கு கோபம் வந்தது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16 சொல்லி தாவீதை புகழ்ந்து பாடினார்கள். பிடிக்கல, சவுலுக்கு பிடிக்கல. அவனை எப்படியாவது துன்பப்படுத்தணும் சொல்லி, அவனை கொலை செய்யணும் சொல்லி துரத்து கொண்டே வருகிறார். இந்த சூழ்நிலையிலே தான் அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய உடைமைகள் எல்லா சிக்கலாக்களுக்கு எல்லா பொருட்களையும் எல்லாத்தையும் கொண்டு போடுகிறார். தன்னால் முடியல. அப்போ என்ன செய்யறது தெரியாமல் இருக்கும்போது தான் அந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கடைசி பகுதியை வாசிங்க. தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். எப்படிங்க பலம் வந்துச்சு? சோர்ந்து போயிருக்கிற ஒரு ஆத்துமா, பலவீனமான ஒரு ஆத்மாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன் எதுனா, நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது அவர் நம்மளை என்ன செய்வாரா, திடப்படுத்துவார். தாவீது தன்னை என்ன செஞ்சாரா, திடப்படுத்தி கொண்டான். சோர்ந்து போற நேரத்தில், பலவீனமான நேரத்தில் நம்ம கர்த்தருக்குள்ள என்ன செய்யணுமா, திடப்படுத்தி கொள்ள வேண்டும். தாவீது அதுதான் அழகா சொல்கிறார். தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே. எதுக்குள்ள? சில பேர் என்ன செய்வாங்க, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவரை சார்ந்து இருந்தா, அது அவர் கட்சிக்காரை சார்ந்து இருந்தா, அந்த அரசியல்வாதியை சார்ந்து இருந்தா, பணத்தை சார்ந்து இருந்தா, நகையை சார்ந்து இருந்தா, சொத்துக்களை சார்ந்து இருந்தால் நம்ம அந்த காரியத்தை சாதிச்சலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் அவருடைய பலன் எதுவாக இருந்தது? கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன செஞ்சாரா, திடப்படுத்தி கொண்டான். பலவீனம் என்று சொன்னால் அது என்னவா அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11-12. பாருங்க, போதும். பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி ஒரு பலவீனம் வருதுன்னா நமக்குள்ள என்ன இருக்கு? பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி இருக்கு. அந்த அம்மாவுக்கு நிமிர முடியாத கூனியா இருந்தால் அதை யார் பலவீனப்படுத்துச்சா? அந்த ஒரு பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவனுக்குள்ள, அந்த மகளுக்குள்ள இருந்தது. அப்போ அடுத்தது வாசிங்க. ம் 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 பாருங்க, உடனே நிமிர்ந்து தேவன் என்ன செஞ்சாங்களா, மகிமைப்படுத்தினா. அவங்க என்ன ஆச்சு, பலவீனம் நீங்கிடுச்சு. அந்த பலவீனமான இருந்த ஸ்திரீக்கு அந்த அசுத்தாவி என்னாச்சு, விலகி ஓடிட்டு. கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது, கர்த்தரை திடப்படுத்தி கொள்ளும்போது நம்ம இருக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவி நம்மளை விட்டு என்ன செய்யுமா, ஓடி போயிடும். ஆமேன்.
அழுகிறது கூட நமக்கு பலன் இல்லை என்று சொல்லி தலைப்பில் நம்ம பார்த்தோம். தாவீதுடைய வாழ்க்கையில் தன்னுடைய கடைசி நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பலன் இல்லாமல் கத்தி கதறி இருப்பார். அந்த சூழ்நிலை சற்று சிந்தித்து பார்க்கும்போது அழக்கூட பலன் இல்லை ஆண்டவரை கதறி இருப்பார். யாருமே அவருக்கு ஆறுதல் சொல்லல. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சார்? கர்த்தர் தாவீதை திடப்படுத்தி அவனை பலத்தின் மேலே பலனடைய செய்தார். அடுத்ததாக ஒருவரை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். ம் 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 பாருங்க, இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச சம்பவம் தான். எலியா என்ன செய்கிறாரு? வாழ்றதுக்கு பலன் இல்லாமல் இருக்கிறார். போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், போதும். நான் பிதாக்களை பார்க்கல, நான் என்ன செய்யல, நல்லவன் இல்லை ஆண்டவரே, எனக்கு போதும், தூக்கிடுங்க என்னைய அப்படின்னு சொல்லி எங்கே போய் படுத்திருக்காரு? சூரஜ் செடியின் கீழே. சூரஜ் செடின்னு சொன்னால் ஒரு விச செடி. அந்த செடியில் போய் படுத்து என்ன செய்வோம்? அது ஆட்டோமேட்டிக்காக செத்து போயிடுவாங்க. அது பாஸ்டர் சொல்கிற மாதிரி ஒரு விளக்கமாறு செடியா, ரைட். இப்போ அந்த செடிக்கு கீழே போய் படுத்து தூங்குறாரு. வாழ பலன் இல்லை ஆண்டவரே, போதும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது எலியா என்ன செய்கிறாரு? அதில் 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை அவர் என்ன செய்கிறாரு? எலியா பாகாலை பாருங்க, 450 பேர். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றார். அவர்களை பிடித்த போது அவர்களை வெட்டி போட்டான். பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரை என்ன செஞ்சாரு? எலியா வெற்றி போட்டார். இதுக்கு யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. எசபேல் அம்மாவுக்கு இந்த தகவல் தெரியுது, தீர்க்கதரிசியை கொன்று போட்டாரு அப்படின்னு தகவல் தெரிஞ்சு. அதே போலவே எலியாவை நானும் கொல்லுவேன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு ஆர்டரை போடுது. எலியாவுக்கு அந்த அம்மா மேலே ஒரு பயம். பெண்கள்னாவே ஆண்களுக்கு ஒரு என்ன சொல்லுங்க, உங்களை பார்த்து தான் சொல்கிறோம், நாங்கள் தான் பெண்கள்னாவே ஆண்களுக்கு ஒரு பயம். எங்கே பாவம் வச்சிருக்கான்னு தெரியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. பெண்களை விரட்டுவாங்க, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எலியாவுக்கு எசபேல் மேலே ஒரு பயம். 450 தீர்க்கதரிசிகளை கொண்டுபட்ட எலியா நிறைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்தார். அவ்வளோ ஒரு தீர்க்கதரிசியானவர். அவர் இந்த சாதாரண இந்த அம்மாவை பார்த்து என்ன செய்றாரு? பயப்படுறார். உன்னை கொண்டு போட்டுருவேன்னு தகவல் தெரிஞ்சு போய் ஓடி போய் ஒளிஞ்சு எங்கே இருக்காரு? சூரிய செடியில் போய் உட்காந்து, போதும் கர்த்தாவே, நான் வாழவே பலன் இல்லை, என்னை எடுத்துக்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? போய் சூரிய செடியை போய் படுத்து தூங்குறார். வாழ பலன் இல்லாமல் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த 6ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:6. ம் 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 பாருங்க, சாவரும் முடிவு பண்ணவர் என்ன செஞ்சார்? அந்த வச்சிருந்த பாத்திரத்தை தண்ணீரும் சுடப்பட்ட அடையும் எடுத்து சாப்பிட்டுட்டு திரும்பி படுத்து தூங்கிட்டார். சாப்பிட்டுட்டு தூங்குறார். அடுத்தது படிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்பவும் 2வது தடவை என்னப்பா சாப்பிட்டு திரும்பி தூங்குற, திரும்பி வர்றார் தூதன். எப்பப்பெல்லாம் ஒரு ஆத்மா சோர்ந்து போய் இருக்குதோ யார் வருவா? கர்த்தருடைய தூதன் நம்மகிட்ட வருவார். ஆமென். ஒரு கலங்கி நிற்கும்போது, பயந்து நிற்கும்போது, தடுமாறிட்டு இருக்கும்போது யார் அனுப்புகிறார்? ஆண்டவர் கர்த்தருடைய தூதனை அனுப்புகிறார். பாருங்க, படிங்க. பாரு, நீ எழுந்திருந்து என்ன செய்யி? போஜனை பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்குப்பா. உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. நீ போஜனத்தை பண்ணிவிட்டு பேசாம படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கிற, எந்திரின்னு சொல்லி ஆண்டவர் எழுப்புகிறார். இப்போ சாவணும்னு மறிக்கணும்னு முடிவு பண்ணுகிறவனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மறிக்காமையே உயிரோடு தூக்கிட்டு போயிடுறாரு. ஆனால் அவனை சொல்லுங்களேன் எல்லாருமே ஆன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சொல்லுங்கள் வரிசையா. அப்படி சொல்லுவோம்ல, சொல்லுங்கள்.
ஏ ஏ என்ன பள்ளிக்கூடம் நடத்துகிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஏ ஏ அப்படிம்போம். எலியா ஏனோக்கு என்ன செஞ்சார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். ஆனா அவனை நடத்துறாரு பாஸ்டர் அப்படின்னு நினைக்காதீங்க. அ ஆ இ ஈ உ நான் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தான் சொல்லிக் கொடுத்து பதிய வைக்கிறது. அதனால ஆஹா இஹி உ உ ஏ ஏ அப்படிமா. எலியா ஏனோக்கு என்ன செய்யப்பட்டாரு? எடுத்துக்கொள்ள. சாவணும்னு மறிக்கிறவர் கூட மரணத்தை காணாம என்ன செஞ்சாரு? ஆண்டவர் தூக்கிட்டார். ஒரு வாழவே பலன் இல்ல, வாழவே முடியாது, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த எசபேல் அம்மாக்கு பயந்து போய் நடுங்கி திகைத்து போய் பலனில்லாத அந்த எலியாவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பலப்படுத்தி திடப்படுத்தி அவரை ஆண்டவர் நடத்துகிறார். அடுத்ததாக ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். என்னாகும் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் நமக்கு எப்படிப்பட்ட பலனை தருகிறார் பார்ப்போம். என்னாகும் 23, 22. பாருங்க, இதுல என்ன போட்டிருக்கு பாருங்க. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு பண்ணினார். பாருங்க, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் ஏன் ஆண்டவர் சொல்றாரு? ஏன் மற்ற மிருகங்களுக்குலாம் பலன் இல்லையா? இந்த மிருகத்துக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? ஹலோ, எல்லாருமே பைபிளை உன்னிப்பா பார்க்குற மாதிரி இப்படியே தூங்கிடுவீங்க போல. கொஞ்சம் நிமிர்ந்து மேலே யாரா பேசுறதுன்னு பாருங்க. ரைட். காண்டா மிருகத்துக்கு ஒத்த கொம்புன்னு ஏன் ஆண்டவர் வச்சிருக்காரு? ஏன்னா அந்த காண்டாமிருகத்தோட கொம்பு அவ்வளோ ஒரு பலன் இருக்குமா. அந்த காண்டாமிருக கொம்புனால எப்பேற்பட்ட மிருகம் வந்தாலும் அப்படி ஊட்டி தூக்கிடுமா. இந்த கொம்புக்கு அவ்வளோ ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்துக்க. அதுக்கு தான் ஆண்டவர் அந்த காண்டாமிருகத்தை ஒப்பிட்டு சொல்றாரு. எப்படிப்பட்ட பலனை நமக்கு தருகிறாரா? சாதாரண பலன் அல்ல, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு பண்ணினார். ஆமென். யோசுவாட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பான் அப்படின்னு போட்டிருக்கா. எதிர்ப்பு நிற்பதே இல்லைப்பா அப்படின்னு யோசுவாவை பலப்படுத்துகிறார். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லி யோசுவா மோசே மறுத்த பிறகு நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு தகச்சு போய் நிற்கும் போது ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிறார். பலங்கொண்டு திடமனதாய் இரு, கலங்காதே, பயப்படாது, திகையாது, நான் உன்னோடு இருக்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் யோசுவாவை பலப்படுத்துவது போல நம்மையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பலப்படுத்துகிறார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்ததாக 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பாருங்க, இந்த வசனத்தின் மூலம் என்ன கற்றுக்கொள்கிறோம்னாக்க, யோசபாத் ராஜா சொல்றாரு, நிற்க பலன் இல்லாதவர். எத்தனை பலன் இல்லை பார்க்கிறோம். முதல்ல என்ன பார்த்தோம்? அழுகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி யார் அழுதது? தாவீது. இரண்டாவது, வாழ பலன் இல்லைன்னு சொல்லி யார் அழுதது? எலியா. இப்ப நிற்க பலன் இல்லைன்னு சொல்லி யார் ஜெபம் பண்றா? யோசபாத் ராஜா ஜெபம் பண்றாரு, நான் நிற்க கூட என்னால பலன் இல்லை ஆண்டவர். என்ன சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தா பாருங்க, அவர் ஜெபம் பண்றாரு பாருங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கும் பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. நான் என்ன செய்யறேன்னு தெரியல ஆண்டவரே. நமக்கு ஒரு திடீர்னு ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம என்ன செய்யறோம்? என்ன செய்யறோன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். யோசபாத்து நம்ம அப்படிதான் சார்ந்து இருக்கிறார். நான் என்ன செய்யணும் ஆண்டவரை? நிற்க முடியல, நிற்க பலன் இல்லை ஆண்டவர். அடுத்து நான் கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கணும், என்ன நான் செய்யணும்னு சொல்லி ஆண்டவரை மட்டும் சார்ந்து இருக்கிறார். அதுதான் இதில் ஸ்பெஷல். பாருங்க, அடுத்து என்ன போட்டிருக்கு? ஆகையால் எங்கள் கண்கள், பாருங்க எவ்வளோ ஒரு வார்த்தை பாருங்க. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். பலவீனமான நேரத்தில், சோர்ந்து போன நேரத்தில், நிற்க கூட பலனில்லாத நேரத்தில் யோசபாத்ரா சொல்றாரு, உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உண்மையா கதறி நோக்கி ஜெபிக்கிறார். நம்ம கூட ஒரு சில நேரத்தில், சோர்ந்து போகிற நேரத்தில், அழ பலனில்லாத நேரத்தில், நிற்க பலனில்லாத நேரத்தில், வாழவே பலனில்லாத நேரத்தில் ஆண்டவரை மட்டும் நோக்கி சார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்களேன். அடுத்ததாக
21 வசனத்தை வாசிங்க. 21 அதுலயே. ஆ ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் நடந்து போய் ம் ம் பாருங்க, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா நம்ம என்ன செய்யணுமா சிஸ்டர், நம்ம என்ன செய்யணுமா உற்சாகமாக பாடிக்கிட்டே இருந்தா அந்த ப்ராப்ளம் என்ன ஆகுமா ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிடும். நான் என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே, அழகாக ஒரு பாட்டு, கலங்காதே கலங்காதே அப்படியே ஒரு பாட்டை பாடிக்கிட்டே அப்படியே பாட வேண்டியதான். இப்போ பாருங்க, ஜனங்களை என்ன செய்கிறாரா, பாடவும் துதிக்கவும் என்ன செய்கிறாரா, ஜனங்களை நிறுத்துறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. பாருங்க, நீங்க பாட ஆரம்பிச்சோடனே பாட ஆரம்பிச்சோடனே ஆவியானவர் கிரியை செய்கிறார். அதுதான் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன். பாருங்க, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது பாருங்க, ம் 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 ஆ ஒருவருக்கொருவர் அவங்களுக்கு அந்த யோசபாத் ராஜாக்கு விரோதமாக எழும்பின அந்த ராஜாக்களை அவங்களே அடிச்சு சண்டை போட்டு என்ன செஞ்சாங்களா, வெட்டுண்டு விழுந்து போனார்கள். நமக்கு விரோதமாக பைபிளில் வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு வசனம் தான் இருக்குது. அது எனக்கு இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அது வசனத்தை எனக்கு சொல்லப்பட்ட வசனம் எப்போ நம்ம விசுவாசித்து சொல்லுகிறோமோ, அறிக்கை எடுக்கிறோமோ, அப்போ அது வசனம் என்ன செய்யுமா, நடக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால், நிற்க பலனில் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கலங்கி அழுதுகிட்டே இருந்தோம்னா பிசாசு என்ன செய்வான், ஈஸியாக நம்மளை இன்னும் பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துட்டு நல்லா அழுதுகிட்டே உட்காந்துருமா, நல்லா அழுவு, இந்த துண்டு தர தொடச்சிட்டு நல்லா அழுவு அப்படின்னு சொல்லிட்டு அழுவ விட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் அழுதுகிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு பாடலை துவங்கினோம்னா, துவங்கின உடனே இதை நீங்கள் என்ன செய்யணும், இனிமேல் ஒரு நாட்கள் நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். யோசேப்பாத்துக்கு செஞ்ச ஆண்டவர் அதே போல் எனக்கு செய்ய மாட்டாரா, செய்வாரா மாட்டாரா? நமக்கு ஒரு பாடுகள் பிரச்சனை வரும்போது கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். அன்னாள் இருதயத்தை ஊற்றினாலாம். அதுபோல ஒரு பாட்டு பாட துவங்கின உடனே கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய மகிமை அங்கே இறங்கி வருகிறதே நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கலாம். 29 அதிலே வாசிங்க. 29 ம் பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களுடைய யுத்தம் பண்ணினார். யாரு நமக்கு யுத்தம் பண்ணுவாரு? சத்துருக்களுடைய யார் யுத்தம் பண்ணுவா? நம்ம யுத்தம் பண்ண தேவையில்லை. யார் யுத்தம் பண்ணுவா? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் யார் வருவா? சேனைகளின் கர்த்தர் நம்ம முன்னாடி வந்து நிற்பார், யுத்தம் பண்ணுவார். அதை பார்த்து எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்களா, பயந்து போயிடுவாங்க. இதே தேவனுடைய பிள்ளைடா, தேவ பிள்ளைக்கா அப்படின்னு சொல்லி அநேகர் பயந்து போகிற அளவுக்கு தேவன் நமக்கு என்ன செய்வாரா, பலத்தின் மேலே பலன் அடைய செய்வார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பலன் பார்த்துருக்கோம்? 3 பலன் பார்த்துருக்கோமா? என்னென்ன பலன் பார்த்தோம் சொல்லுங்க. அழுகிறதுக்கு நமக்கு பலன் இல்லை. அடுத்தது வாழ பலன் இல்லை. அடுத்தது நிற்க பலன் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தாவீது சொல்கிறார், கர்த்தரை என், எப்படி சொல்லியிருப்பாரு? எப்படி சொல்லியிருப்பார் தாவீது? கர்த்தரே என் பலன் எப்படி சொல்லியிருப்பாரு? சும்மா சொல்லியிருப்பாரா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் கர்த்தரே என் பலன் சொல்லி ருசிச்சதுனால, அனுபவிச்சதுனால அழகா சொல்றாரு, கர்த்தரே என் பலன். என் ஆத்துமால சோர்ந்து போகும்போதெல்லாம் அவர் என் பலன் கொடுத்து என்னை என்ன செய்கிறாரா, தைரியப்படுத்துகிறார். சங்கீதம் 146 5ஆம் வசனத்தை வாசிங்க. சொல்லப்பட்ட நேரத்துக்குள்ளே கிடைத்த சரியாக முடித்து விடுவேன். சங்கீதம் 146 5ஆம் வசனம். ம் 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 சங்கீதம் 146 5. அதான் நம்ம மகா பலன் உள்ளவர்னு சொல்லி
ம் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் என்னவா இருக்காரா? மகா பலமுள்ளவராய் இருக்கிறார். சாதாரண பலமுள்ள ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இல்ல, மகா பலமுள்ள ஆண்டவரை நம்ம சார்ந்து இருக்கும்போது அவர் நம்ம என்ன செய்யறாரா? பலப்படுத்துகிறவராக இருக்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரா? புதுசா ஒரு பலன் தராராம். யாருக்கு காத்திருக்கணும்? மனுஷனுக்கு அல்ல, மற்றவர்களை சார்ந்து அல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் என்ன செய்யறார்? நமக்கு புது பலன் தரும். அதே ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, பா எப்பேற்பட்டார்! ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். சோர்ந்து போகிற ஒரு ஆத்மாவுக்கு தேவ தூதரை அனுப்பி போஷிக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரா? பலன் கொடுக்கிறார். ஆமேன். நம்ம பலத்தோடு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம விரும்புகிறார். நம்ம பலவீனத்தோடு ஆண்டவர் பார்க்க நம்மளை விரும்பல, பலத்தோடு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் என்ன செய்யுமா? குறுகி போய். நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது, யாருக்குமே ஆபத்து வந்தது இல்லையா? யாருக்குமே பிரச்சனை வந்தது இல்லையா? பிரச்சனையே பாஸ்டர் எங்களுக்கு வாழ்க்கையா இருக்குது. கதவை திறந்ததுலேருந்து கதவை சாத்துற வரையுமே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி எப்பொழுதுமே பிரச்சனையா இருக்கா? சோர்ந்து போகாதீங்க. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போக உங்க பலன் என்ன செய்யுமா? ரொம்ப குறுகி போயிடும். ஆபத்து காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் என்ன செய்வாரா? உன்னை விடுவிப்பேன்னு சொல்கிறார். அதே போல என் கிருபை உனக்கு போதும், நான் உனக்கு இருக்கேன்பா. உலக இரட்சகர், மீட்பர், பரிசுத்த ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், ஜீவன் உள்ளவர், மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிற வல்லமை உள்ள தேவன் உன்னோடு இருக்கிறேன். நீ என்ன செய்யாத? பயப்படாத, சோர்ந்து போகாத, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு உடல் அடுத்து என்ன சொல்றாரு? பலவீனத்தில் என் பலன் பாதி தான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலை, பிட்டு பிட்டா தான் தருவேன்னு சொல்லலை, நேரம் பார்த்து தான் தருவேன்னு சொல்லலை. என்ன செய்வாரா? பூரணமாய் விளங்கும் சொல்றாரு. அப்போ நம்ம எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும், கண்ணீரில் மத்தியில் நடந்தாலும், வேதனையில் மத்தியில் இருந்தாலும், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில சோதனையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷ பலன் கொஞ்ச நேரம் தான் போயிடுவான், இருப்பேன்னு சொல்லுவான், திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆள் எஸ்கேப் ஆயிடுவான். ஆனால் கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது, அவர்தான் என்று சொல்லி சார்ந்து இருக்கும்போது, நல்ல ஒரு பாடலை பாடும்போது தேவன் நம்முடைய பலவீனத்தை மாற்றி நம்மை பலப்படுத்துகிற கர்த்தராய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு பலன் வந்திருக்குது? ஒரு ஆர்லிஸ் குடிச்ச மாதிரி இருக்குன்றீங்களா? பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்களா? அதெல்லாம் என்ன செய்யும்? தொண்டை வரையும் தான், அப்புறம் செய்யணும்னு தெரியாது. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மை பலப்படுத்துகிறத யாராலையும் என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது, யாராலையும் மாற்றவே முடியாது. அந்த பலன் நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போய் நம்மை சேர்க்கும். அழிவில்லாத ஒரு பலனுங்க. அதுதான் தாவீது சொல்றாரு, பலவீனத்தின் மேல் பலன் இல்லை, பலத்தின் மேல் பலன் அடைந்து நம்ம நித்தியத்துக்குள்ளே சேருவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு மனிதன் சோர்ந்து போய் மரிக்கிற நிலைமையில இருந்தாலும் அவரை விட்டுவிடலை. தேவன் ஒருத்தரை முன்குறிச்சிருக்கிறார். தாயின் வயிற்றில் உருவாக முன்னே அவர் என்ன செஞ்சிருக்காரா? நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மளை பலவீனத்தோடு பார்க்க விரும்பல, பலத்தின் மேல் பலனடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்பத்தக்கதாக ஒரு பலத்தை, தெய்வீக ஒரு பலத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கண்ணீரோடு இருக்கும்போது, வேதனையோடு இருக்கும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அப்போ சோர்ந்து போகும்போது இருந்தோம்னாக்கா நம்முடைய பலவீனம் ரொம்ப நம்மளை போட்டு நம்மளை தாக்கி நம்மளை முடங்கடித்து விடும். ஆனால் பலவீனத்தில் இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி துதிச்சு பாடும்போது, உன்னதமான கர்த்தரை நோக்கி நல்ல உற்சாகமாய் கைத்தட்டி ஒரு பாடலை பாடும்போது தேவனுடைய சத்தம் பாட துவங்கின உடனே, பாட ஆரம்பித்த உடனே ஒரு தேவனுடைய வல்லமை நம்ம பலப்படுத்தும்.
அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். நல்ல ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எங்களுடைய ஆத்மாவிலே சோர்ந்து போய் எங்கள் பலன் குறுகின போதெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. அந்த நாட்களிலே தாவீது ஆண்டவரே அழுதது போல பலன் இல்லாத மட்டும் அழுதான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் அப்பா ஆண்டவரே அவருக்கு ஆண்டவரே தன்னை திடப்படுத்தி கொண்டான வேதத்தை வசனத்தை வாசிக்கிறோமே அப்பா. அந்த பலனை கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலேயே நல்ல ஒரு பலனை தாங்க ஆண்டவரே. எங்களை திடப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பலனை தாங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டாம், நான் மரிச்சு போயிடுவோம், என்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளும், எங்களுக்கு வாழவே பலன் இல்லை, நிற்கவே பலன் இல்லைன்னு சொல்லி சோதனை நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு இருந்த ஆண்டவரே வல்லமையின் தேவன் எங்கள் கூட இருந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இதோ சதா காலங்களோடு இருப்பேன்னு சொல்லி அந்த சொன்ன வார்த்தை இந்நாளும் மட்டும் எங்களோடு இருப்பதற்காக எங்களை ஆற்றி தேற்றி எங்களை பலப்படுத்தி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உள்ளத்தில் ஊடுருவி பாயும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆண்டவரே பலத்தின் மேல் பலனடைய ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கு நீ உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.